உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள், பிரதமை திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உயர்வு, ரிஷபம் தேர்ச்சி, மிதுனம் ஆக்கம், கடகம் நலம், சிம்மம் சினம், கன்னி அசதி, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் துயரம், தனுசு அன்பு, மகரம் இரக்கம், கும்பம் குழப்பம், மீனம் சோதனை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், சந்தோஷம். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த கிழமை எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 7 கிரகங்களுக்கும் 7 கிழமைகள் உள்ளது. சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை, புதனுக்கு புதன்கிழமை, குருவுக்கு வியாழக்கிழமை, சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை, சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை. 7 கிரகங்கள் 7 கிழமை. ராகு கேதுவுக்கு கிழமை இல்லை. அதனால தான் ராகு காலம் யமகண்டம் என்பது ராகு கேதுக்கு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களை வழிபட வேண்டும். அந்த கிரகங்களுக்கு அதிபதிகளை வழிபட வேண்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இல்லை ஐயா, நான் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான கிழமை. ஜாதக ரீதியாக சூரியன் பகை பெற்றாலோ நீசம் பெற்றாலோ 6, 8, 12 சூரியன் மறைஞ்சிட்டார் என்றாலோ, சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியாகி விட்டாரோ, சூரியன் நோய்க்குண்டான கிரகமாக மாறிவிட்டாலோ, ஏதோ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எனக்கு சரியில்லையா, நான் சூரியன் எனக்கு நல்லா இல்லை, அதனால் நான் சூரியனை வழிபட வேண்டுமென்றா ஞாயிற்றுக்கிழமை, சூரியனை வழிபடக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம். ராமரை வழிபாடு செய்யக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டிருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபாடு செய்து வந்தால் சூரியனால் ஏற்பட்ட தீமைகள் இல்லாமல் போகும். சரி, திங்கட்கிழமைக்கு உண்டான கிரகம் எதையா? சாத்வ குணமுள்ள அமைதியான குணமுள்ள எல்லா தெய்வங்களும் திங்கட்கிழமைக்கு உண்டான தெய்வங்கள். ஜாதகத்தில் எனக்கு சந்திரன் கெட்டு போயிட்டுது ஐயா, 8ல் சந்திரன் இருக்கார். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், உயிராபத்துக்கொப்பான விபத்துக்கள், தண்ணியில் கண்டம். 8ல் சந்திரன் இருந்தால் தண்ணியில் கண்டம். சனியும் சந்திரனும் சேர்ந்து 8ல் இருந்தால் ஆயுள் கண்டம். இப்போ என்னோடய ஜாதகத்தில் 8ல் சந்திரன் ஐயா,
என்னோட ஜாதகத்தில் லக்னத்தில் தேய்பிறை சந்திரன் ஐயா, என் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் ஐயா. சந்திரனை பலப்படுத்த நான் என்ன செய்யணும்டா, திங்கக்கிழமை சாந்த்வ குணமுள்ள தெய்வங்களை வழிபடலாம். தாயாரை வழிபடலாம், சரஸ்வதியை வழிபடலாம், திரிபுர சுந்தரியை வழிபடலாம், லலிதாவை வழிபடலாம், அம்பாள் வழிபாடு முத்துமாரி அம்மனாக இருக்கலாம், கருமாரி அம்மனாக இருக்கலாம். பெண் தெய்வங்கள் அம்பாள் வழிபாடை திங்கக்கிழமையில் செய்து வந்தால் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் நீங்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. 8ல் சந்திரன் இருந்தால் தண்ணீரினால் உங்களுக்கு கண்டம். அது குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, அடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணீரில் உங்களுக்கு கண்டம். கடலில் குளிக்க எந்த காலத்துலேயும் போகாதீங்கோ. ஸ்விம்மிங்குக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்கோ. ஆற்றுல குளத்தில் கிணத்துல குளிக்கிறது வலுக்கவனமாக. நீரினால் உங்களுக்கு உயிராபத்து ஏற்படும். லக்னத்தில் சந்திரன் நீசப்பட்டிருந்தால் மனசில் குழப்பம், தடுமாற்றம், சஞ்சலம், சபலம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அம்மனை கும்பிடலாம் திங்கக்கிழமையில். செவ்வாய் ஜாதகத்தில் எனக்கு செவ்வாய் தோஷம் ஐயா. முதல் செவ்வாய் தோஷம் என்றாலே செவ்வாய்க்கு அதிபதி முருகன். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் முருகனை வழிபாடு செய்யுங்கள். முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்துங்கள். சிகப்பு கலர் பூவினால் அர்ச்சனை செய்யுங்கள். முருகன் வழிபாடு யாரெல்லாம் செய்யணும்? எனக்கு லக்னத்தில் செவ்வாய் தோஷம், எனக்கு 2ல் செவ்வாய் தோஷம், எனக்கு 4ல் செவ்வாய் தோஷம், எனக்கு 7ல் செவ்வாய் தோஷம், எனக்கு 8ல் செவ்வாய் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம், எனக்கு 12ல் செவ்வாய் எங்கெங்கே இருந்தால் தோஷம்? லக்னத்தில் இருந்தால் தோஷம், 2ல் இருந்தால் தோஷம், 4ல் இருந்தால் தோஷம், 7ல் இருந்தால் தோஷம், 8ல் இருந்தால் தோஷம், 12ல் இருந்தால் தோஷம். இந்த இடங்கள்ல எல்லாம் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகனை கும்பிடலாம், நரசிம்மரை கும்பிடலாம், துர்க்கையை கும்பிடலாம், பத்திரகாளியை கும்பிடலாம், பார்வதி தேவியை கும்பிடலாம். முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் அனைவரும் பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட முருகனை கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும். நல்ல கணவன் உங்களுக்கு அமையும். செவ்வாய்க்கு அதிபதி முருகன் மட்டுமில்லை, நரசிம்மர். வைஷ்ணவத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யலாம், பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளை கும்பிடலாம், பத்திரகாளியையும் வழிபாடு செய்யலாம். ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடந்தால், செவ்வாய் புத்தி நடந்தால், செவ்வாய் நீசப்பட்டிருந்தால் எல்லாரும் இதை செய்யலாம். அடுத்தது புதனுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு. புதன்கிழமையில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. உங்களுடைய ஜாதக ரீதியாக புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் கல்வியில் பிரச்சனை வரும், ஞாபக சக்தியில் பிரச்சனை வரும், பரீட்சையில் சித்தி அடைய இயலாமல் போகும், தாய் மாமன் வழி உறவுகளில் சிக்கல் ஏற்படும், நல்ல திறமை இல்லாமல் போகும், பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காத தன்மைகள் எல்லாம் புதனால் ஏற்படும். கல்வியில் அறிவு, நாட்டம் இதுக்கெல்லாம் கல்விக்கு அதிபதி புதன். இப்போ புதன் உங்களோட ஜாதகத்தில் கட்டிருந்தா புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள், லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு செய்யுங்கள். அனைத்து பெருமாள் அம்சங்களும் புதனை சார்ந்தது. புதன் ஜாதகத்தில் கட்டிருந்தா, கல்வியில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், ஞாபக சக்தியில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், மாணவர்கள் ஒழுங்காக படிக்கலன்னு இருந்தால் புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது வியாழனுக்கு அதிபதி ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன். துறவிகள், சந்நியாசிகள், சித்தர்கள் எல்லாம் குருவோட சம்பந்தப்பட்டது. உங்களோட ஜாதகத்தில் குரு கட்டிருந்தால் உயர் கல்வி பாதிக்கப்படும், உங்களுடைய கௌரவத்துக்கு பிரச்சனை வரும், அதே நேரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சரியும், வீட்டு விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படும், உங்களுடைய பெயர் விமர்சனத்திற்குள்ளாகும், கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், நல்லது செய்து பேரை கெடுத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதெல்லாம் ஜாதகத்தில் குரு மறைஞ்சிருந்தாலோ, கெட்டிருந்தாலோ, நீசப்பட்டாலோ,
பாதகாதிபதியாக இருந்தாலும் நடக்கும். வியாழக்கிழமை சாட்சாத் சிவஸ்வரூபமான ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தால் குருவினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். சந்நியாசிகள் வழிபாடு செய்யலாம். சங்கராச்சாரியார் இருக்கார், சீரடி சாய்பாபா இருக்கிறார், ராகவேந்திரர் இருக்கார். இந்த மாதிரி சந்நியாசிகள். சித்தர்கள் வழிபாடு அகத்தியர் இருக்கார், காகபுஜண்டர் இருக்கார், போகர் இருக்கார், புலிப்பாணி சித். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சித்தர்களை வழிபாடு செய்யலாம். தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகனை வழிபாடு செய்யலாம். துறவிகளை வழிபாடு செய்யலாம். ஜாதகத்தில் குரு கட்டிருந்தால் வியாழக்கிழமை. அடுத்தது வெள்ளிக்கிழமை. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வீனஸ் சுக்கிரன் கட்டிருந்தால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ற ஜாதகத்தில் எனக்கு சுக்கிரன் பாதகாதிபதி ஐயா, நான் என்ன செய்கிறது? மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். என்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மறைஞ்சு போனார், என்ன செய்கிறது? மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சனீஸ்வரர் பிரச்சனையாக இருந்தால் ஆஞ்சநேயர், ஐயப்பன், வெங்கடாஜலபதி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.